அமைச்சர் பொன்முடியின் விருப்பு பேச்சு தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மேலும் மாலை 4:45 மணிக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தமிழக டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். அமைச்சர் பொன்முடியின் விருப்பு பேச்சு தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அமைச்சர் பொன்முடியின் வெறுப்பு பேச்சு தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. மாலை 4:45 மணிக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தமிழக டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரம். வணக்கம். அமைச்சர் பொன்முடியின் வெறுப்பு பேச்சு தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா என மாலை 4:45 மணிக்குள் தமிழக டிஜிபி விளக்கம் அளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அமைச்சர் பொன்முடி சமீபத்தில் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பெண்கள் குறித்தும் சைவம் மற்றும் வைணவ மதங்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை தெரிவித்தார். இந்த நிலையில் அவருக்கு எதிராக சொத்து குவிப்பு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து எடுத்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது பொன்முடியின் பேச்சை நீதிமன்றத்தில் திரையிட்ட செய்த நீதிபதி இந்த பேச்சு முழுக்க முழுக்க துரதிருஷ்டவசமானது என்றும் அமைச்சர் பொறுப்பை வகிப்பவர் பொறுப்புடன் பேச வேண்டும் எனவும் நீதிபதி தெரிவித்தார். மேலும் அவரது பேச்சு பெண்களை சைவ வைணவ மதங்களை இழிவுபடுத்தும் வகையில் இருப்பதாகவும் வெறுப்பு பேச்சு தொடர்பாக புகார் அளித்தாலும் இல்லாவிட்டாலும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதன்படி நடவடிக்கை எடுக்காவிட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை மேற்கொள்ள நேரிடும் என உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருப்பதை நீதிபதி சுட்டிக்காட்டினார். உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவின் அடிப்படையில் அமைச்சர் பொன்முடியின் பேச்சு தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா என தமிழக டிஜிபி இன்று மாலை 4:45 மணிக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டார். மேலும் வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு போல அவருடைய பேச்சு பெருவாரியாக மக்களை சென்றடைந்து விட்டது என்று குறிப்பிட்ட நீதிபதி மன்னிப்பு கேட்டால் எந்த பலனும் இல்லை எனவும் இந்த விவகாரம் தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை எனவும் வேதனை தெரிவித்தார். நன்றாக தெரிந்த அமைச்சர் பொன்முடி இவ்வாறு பேசியிருப்பது துரதிருஷ்டவசமானது எனவும் நீதிபதி தன்னுடைய கருத்தினை பதிவு செய்தார். மேலும் அமைச்சர் பொன்முடியின் பேச்சு வீடியோ இன்னும் சமூக வலைதளங்களில் காணப்படுகின்றன என குறிப்பிட்ட நீதிபதி இந்த பேச்சை வேறு யாரேனும் பேசியிருந்தால் இதற்குள் 50 வழக்குகளாவது அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்டு இருக்கும் எனவும் யாரும் சட்டத்திற்கு மேலானவர்கள் அல்ல எனவும் நீதிபதி தெரிவித்தார். பின்னர் இந்த வழக்கு தொடர்பாக 4:45 மணிக்கு விவரங்களை தெரிவிக்க டிஜிபிக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.